ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் ஃபர்தராக கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். நம்ம யூடியூப் சேனல் மூலயமா ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி டெய்லியும் புது புது தகவல்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏடிசி நியூஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏடிசியில் ஆல்ரெடி ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் ஏடிசி அசோசியேஷன் லீடர் என்ன சொன்னாருன்னா, ஸோ கம்பெனி நம்மக்கிட்ட நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு சொன்னார். ஸோ ஏடிசி அசோசியேஷன் லீடர் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு 4 விதமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். இதை நம்ம கம்பெனிக்கிட்ட போய் நம்ம முன்வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 விதமான கோரிக்கைகள்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 4 விதமான கோரிக்கைகள் பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பெனி எம்டிக்கிட்ட இருந்து ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு ஷாக்கிங்கான ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலை பார்த்துட்டு நம்ம அந்த 4 விதமான கோரிக்கைகள் தீர்மானங்கள் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மெயில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், இதுதான் கம்பெனி சுரேஷ் அவர்கிட்டேருந்து வந்த மெயிலு. We will provide land in Tamil Nadu. We will announce soon. ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான மெயில் வந்தது கம்பெனி சைடில் லேண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்கு தெரியுது. ஸோ நம்ம ஏடிசி அசோசியேஷன் லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 4 விதமான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அது என்னென்ன நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கோரிக்கைகள். என்ன சொல்ல வராங்கன்னா, தற்போதுள்ள பிரச்சனைக்கு பொதுமக்கள் மற்றும் நிறுவனத்தின் ஒன்றுபட்ட ஆலோசனைகள் பின்வருமாறு. அதாவது மக்களின் ஆலோசனை 1. சம்பாதித்த 69,000 நபர்களும் தாங்கள் கூடுதலாக சம்பாதித்த மொத்த பைனரி அண்ட் ரெஃபரல் வருவாயையும் கூடுதலாக சம்பாதித்த, அதாவது கேபிட்டல் போக 6th மந்த் டாஸ்க் இன்கம் உட்பட 100% கொடுக்க முன்வர வேண்டும். இப்படி கொடுக்க முன்வந்தால் தான் இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன அனலைஸ் பண்ணி பார்த்ததில், ஆனால் இதில் நடைமுறை சிக்கல்கள் உள்ளன என்பது அனைவரும் அறிந்ததே. ஏனென்றால் லீடர்ஸ்கள் தாங்கள் சம்பாதித்த பணத்திற்கு நிகரான பைனரி கமிஷனை பைனரி வாலெட் மற்றும் தனது நியூ டவுன்லைன்ஸ்களுக்கு செட்டில் செய்த டாலர்ஸ்களை மை பேங்கிலும் வைத்துள்ளனர். அதாவது நம்ம நியூ டவுன்லைன்ஸுக்கெலாம் செட்டில் பண்ண டாலர்ஸ் பார்த்திங்கன்னா மை பேங்க்கில் டாலர்ஸை வாங்கிட்டு அதுக்கு செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாலர்ஸுக்கான அமௌண்ட்லாம் அவங்களுக்கு கிடையாதுல்ல. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு BP6 பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 40,000க்கும் 30,000க்கு 20,000க்கு சில லீடர்ஸ் 5,000 வரை எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்க்குறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக புதிய ஐடிகளுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்கள் மூலமாகவும் சொற்ப விலைக்கு விற்றுள்ளார்கள். ஸோ இதனால் மீண்டும் பைனரி சம்பாதித்தனர் 100% கேட்டாக்கா அவங்க 130% எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் இது நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி அனலைசிஸில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆனால் நம்ம வச்சுருக்க கோரிக்கை பார்த்திங்கன்னா அவங்க 100% வெளியே எடுக்கணும், 69,000 லீட்டரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இன்னும் என்ன சொல்ல வராங்கன்னா, தீர்மானம் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, சம்பாதித்த 69,000 நபர்களில் முதல் வெறும் 1000 பேராவது தமிழ்நாட்டில் திருச்சியில் அடுத்த மாதம் நிறுவப்பட உள்ள நிலங்களை புதிய பைனரி பிளான் மூலம், அதாவது 15% மூலம் ப்ரொமோட் செய்யலாம். ஸோ லேண்ட் பிஸ்னஸ் அடுத்த மாதம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாப் 1000 மெம்பர்ஸ் இந்த லேண்ட் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணணும். அப்படி செய்தால் 5 மாதங்களுக்கு உள்ளான அனைவரின் வாலெட் பேலன்ஸ் என்பது INR மாற வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் வாங்கும் நிலத்தில் வாலெட் மிகப்பெரிய பங்காற்றும் அப்படின்ற ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய பேக்கேஜஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேக்கேஜ் நம்பர் 1 என்ன சொல்கிற வராங்க அப்படின்னா, இதுதான் 300 பேக்கேஜ். ஸோ ஏஜென்ட் கோட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 300, பிஸ்னஸ் வால்யூமும் 300 தான். ஸோ பைனரி பார்த்திங்கன்னா இதில் 15% வருது. ஸோ 300ல் 15% 45 rupees நமக்கு பைனரி கிடைக்கும். ஸோ ரெஃபரல் நோ. ஸோ சீலிங்கு பார்த்திங்கன்னா பர் டே 300 rupees. ஓகேங்களா. ஸோ பேக்கேஜ் 2 என்ன சொல்ல வராங்கன்னா,
புக்கிங் அட்வான்ஸ் முழுமையாக பணம் கொடுத்து ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தால், அதாவது காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ காஸ்ட்டு 3000 ஃபுல் கேஷ் ஈக்குவல் டு 2000 பிஸ்னஸ் வால்யூம் ஆர் 3000 ருபீஸ் வந்து ப்ராப்பர்ட்டி வாலெட். ஸோ ஓல்டு எஸ் இன்சென்டிவ் வாலெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வாலெட் தான் ஓல்டு எஸ் இன்சென்டிவ் வாலெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைனரி பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் பிவி அண்டு 300 ருபீஸ் பைனரி, ரெஃபரல் 300 ருபீஸ், சீலிங் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் பர் டே. ஏன்னா நமக்கு வந்து 3000 ருபீஸ் தான் ஃபுல் காஸ்ட் கொடுத்து நம்ம புக் பண்ணுறோம். ஸோ அதனால் சீலிங் வந்து 3000 ருபீஸ் பர் டே. ஸோ அதுவும் இல்லாமல் புக்கிங் பேக்கேஜ் வாங்க வாலெட்டையும் பயன்படுத்தி பின்வரும் வழிகளில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 வாலெட் ப்ளஸ் 1000 INR. ஸோ 2000 வந்து நம்ம வாலெட்லேருந்து எடுத்தோம், 1000 வந்து ஐஎன்ஆராக நம்ம வந்து கையிலையும் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து பார்த்திங்கனாக்கா 1000 பிஸ்னஸ் வாலெட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதில் வந்து பைனரி பார்த்திங்கன்னா 15%, 1000ல் 15% வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. ஸோ ரெஃபரலும் 150 ரூபா. ஸோ சீலிங் வந்து பார்த்திங்கன்னா 3000 பர் டே. ஸோ சீலிங்னா பேர் மேட்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, பேர் மேட்ச் பண்ணுறதுல இந்த உங்களுக்கு போகக்கூடிய சீலிங் பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக்கேஜ் நம்பர் 3 பார்த்திங்கன்னா ஃபுல் பர்ச்சேஸ், அதாவது 27,000 லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராடக்ட்டு. ஸோ முழுமையாக பணம் கொடுத்து ஐடி ஆக்டிவேஷன் செய்தால், அதாவது காஸ்ட்டு 27,000 இது வந்து பார்த்திங்கனாக்கா 13,500 பிஸ்னஸ் வாலெட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பைனரி பார்த்திங்கன்னா 15% ஆஃப் 13,500 பார்த்திங்கன்னா 2025 ருபீஸ், ரெஃபரல் 2025. அதே மாதிரி பர் டே சீலிங் பார்த்தீங்கன்னா 9000 ருபீஸ் இதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபுல் பர்ச்சேஸ் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க வாலெட்டையும் பின்வரும் வழிகளில் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது 16,000 ரூபாய் வந்து வாலெட்டில் ப்ளஸ் 11,000 ருபீஸ் கேஷாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா, ஆனால் 3000 ருபீஸ் பிஸ்னஸ் வேல்யூ, அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ். ஸோ அதுக்கு 15% பைனரி போட்டோம்னாக்கா 450 ருபீஸ் பைனரி, 450 ருபீஸ் ரெஃபரல். ஸோ சீலிங் பார்த்தீங்கன்னாக்கா 9000 ருபீஸ் பர் டே. ஸோ இதில் வந்து தான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, 4 இயர்ஸ் டபுள்ஸ் பைபேக் கேரண்டி ஃபார் லேண்ட். அதாவது நம்மக்கிட்ட இப்போது வாலெட்டில் வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதுலேருந்து 16,000 ரூபாய் எடுத்துப்பாங்க. ஸோ கையிலேருந்து நம்ம வந்து கேஷாக வந்து 11,000 ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த, அதாவது இது நான் சொல்கிறது வந்து மெயினாக லீடருக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அவங்க வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுனால பர் டே சீலிங் வந்து 9,000 ருபீஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 4 இயர்ஸ். ஸோ ஒவ்வொரு முறை அப்கிரேடு செய்யும் போதும் பழைய பேக்கேஜ் கழித்தது போக மீதமுள்ள தொகையை வாலெட்டிலிருந்து செலுத்தினால் அப்கிரேட் ஆகிவிடும் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஏஜென்ட்டும் தங்களின் வாலெட் தொகையை அந்த ஐடியில் எந்த பேன் கார்டு கொடுத்தீர்களோ சேம் பேன் கார்டு மற்றும் சேம் பேன் கார்டு உள்ள டாப் ஐடியில் பைனரி மற்றும் ரெஃபரல் மற்றும் கூடுதல் டாஸ்க் வருமானம் கழித்தது போக மீதி தொகையை சரிபார்த்து கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3000 பேக்கேஜில் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் மொத்த வருவாயில் 50% ப்ராப்பர்ட்டி வாலெட்லேயும் 50% கமிஷன் வாலெட்லையும் கிரெடிட் ஆகும். ஸோ கமிஷன் வாலெட்டிற்கு INR வீக்லி விட்ராவல் உண்டு. ஆனால் மீதம் உள்ள 50% ப்ராப்பர்ட்டி வாலெட்டில் கிரெடிட் ஆகும் தொகையை உங்கள் ஐடிகளை டாப்அப் செய்து மேலும் நீங்கள் வந்து நிலத்தை வந்து வாங்கிக்கலாம். டாப்அப் வாலெட்டில் கிரெடிட் ஆகிற 50% வந்து நீங்கள் நிலத்தை வாங்கிக்கலாம். அதற்கும் பைனரி உண்டு, நீங்களே வாங்கிக்கலாம், அதற்கும் பைனரி உண்டு. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கேயும் வந்து மல்டிபிள் ஐடி போடுங்க அப்படின்ற மாதிரி கம்பெனி ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ பேக்கேஜ் 3, அதாவது 27,000 ரூபாய் பேக்கேஜ் முதல் வரக்கூடிய 15% பைனரி அண்ட் 15% ரெஃபரல். 15% பைனரிக்கு முழு விட்ராவல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபுல் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளான் 27,000 பிளானில் 15% பைனரி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல் விட்ராவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கட் ஆஃப் இரவு 12 மணிக்கு செயல்பட்டு மறுநாள் திங்கள் அன்று உங்கள் வங்கி கணக்கில் நிச்சயமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுமக்களுக்கு இருக்கரம் கூப்பி வேண்டிக் கொள்வது என்னவென்றால், லீடர்ஸ்கள் டவுன்லைன்களை காப்பாற்ற லேண்ட் ப்ரொமோட் செய்ய தைரியமாக முன்வரும்போது அவர்களை தடுக்காமல் தயவு செய்து தூற்றாமல் ப்ரொமோஷன் செய்ய அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அனைவரின் வாலெட்டும் நிச்சயமாக உங்கள் வங்கி கணக்கில் INR கிரெடிட் ஆகும். இதுபோக லேண்ட் பிஸ்னஸில் ஆர்வம் இல்லாத நபர்கள் கூட தங்கள் பங்கிற்கு
ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும். அதாவது வேலை செய்யும் நபர்களுக்கு கடைசி வாய்ப்பாக ப்ரொமோஷன் செய்ய அனுமதிக்க வேண்டும். இதன் மூலம் மட்டுமே அனைவரின் பிரச்சனை தீரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது வந்து லீடர்ஸ்க்கு, அதாவது 1000 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்தந்த விதமான பேக்கேஜ் இருக்குது, இதில் இப்படி ஒர்க் பண்ணலாம், இதில் இவ்வளோ டெய்லி சீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து யாரும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த பிஸ்னஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட், அதாவது நமக்கு வந்து மெயினாக ஐஎன்ஆர் கிடைக்கணும், அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ அதே மாதிரி இதை உறுதிப்படுத்தும் பொருட்டு ஏற்கனவே சுமார் 150 நபர்கள் லேண்ட் பிஸ்னஸில் ஐடி அப்கிரேட் செய்து ப்ரொமோட் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஆல்ரெடி வேலை நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 150 பேர் வந்து ஜாயின் பண்ணி ஸோ லேண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதில் டாப் 1000 மெம்பர்ஸ்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும். மற்ற ஏஜென்ட்டுகள் இதை அனுமதிக்க வேண்டும். இன்று மாலை, அதாவது 3/8/2020 ரிலீஸ் செய்யப்படுகிறது. நீங்களும் இதில் எளிமையாக இணைய assetdirect.net என்ற இணையதளத்தில் பார்வையிடவும். அதில் RMN அண்ட் டிபின் கொடுத்து உள்ளார போனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, மை பேங்க், கமிஷன் மற்றும் இ-வாலெட் செக் செய்து தங்கள் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஒரிஜினல் பேன் கார்டை கொடுத்து ஐஎன்ஆர் விட்ராவல் எடுத்துக்கொள்ளவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து லேண்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் விட்ராவல் எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் உங்களுக்கும், அதாவது டாப் லீடர்ஸ் அவங்களுக்கும் வந்து கமிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம டவுன்லைன்ஸ் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்ஆருக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் 2ல் சொல்கிறாங்க. ஸோ தீர்வு 3 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, லீடர் சப்போர்ட். அதாவது இந்த 3000 புக்கிங் பேக்கேஜ் எடுக்க விரும்பும் நபர்களிடம் ஒவ்வொரு ஸ்பான்சரிலும் இ-வாலெட்டிலிருந்து 3100 பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் 3000 ஐடியை ஆக்டிவேட் செய்யலாம். அவ்வாறு செய்வதன் மூலமாக லீடராகிய உங்களுக்கு ஏற்படும் செலவு ரூ. 700. அதாவது நியூ மை பேங்க்கில் வந்து ரூ. 700 மட்டுமே. ஸோ இந்த 3000 பேக்கேஜில் நம்ம ஸ்பான்சரிடம் உள்ள 3100 வந்து பெற்றுக்கொண்டு நீங்களே வந்து ஐடி ஆக்டிவேட் செய்யலாம். ஸோ அவங்களுக்கும் வந்து அமௌண்ட் வந்த மாதிரி ஆச்சு, நமக்கும் ஐடி ஆக்டிவேட் செஞ்ச மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தீர்மானம் நம்பர் 4, இவை அனைத்தும் சொன்ன பிறகு மேல் சொன்ன எதையும் நான் பெறவும் மாட்டேன், நான் நடக்க அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்பவர்கள் தாங்கள் இ-வாலெட்டில் உள்ள தொகைக்கு விருப்பம் இருந்தால் அதற்கு நிகரான இந்த ரேடியேஷன் சிப்களும் அல்லது ஹெர்பல் ப்ராடக்ட்டுகளான இம்யூனோ பூஸ்டர் அண்ட் கொரோனா மெடிசன் போன்றவைகளை இமெயில் மூலமாக கிளைம் செய்து கொள்ளலாம். முடிவு உங்கள் கையில். இப்போது கம்பெனி சைட்லேருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு, நான் அதையும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் லிசன் மட்டும் பண்ணுங்கள். There is a good news for everybody in Tamil Nadu. The good news and the big news is that we have procured land near Tirchi, and the most important thing is it is 50% of the land cost of Telangana. That is, you will be getting land at the rate of 150 rupees per square feet, including registration in Tirchi. Now, the liabilities what created by ADC is no more a problem. The solution is Asset Direct Ventures Private Limited only. Along with the land, we are doing sandalwood plantation, which will give more returns rather than simply land appreciation. You can retain the land, sell the sandalwood plantation, or you can sell the land and get back not only your principal amount along with the profit. We are running this new asset plan only for you to make good out of whatever losses you made. You can recover it, you can generate profit out of it. We are here to help you to recover all the losses what you have incurred. And the more important news is that few people in Tamil Nadu have already started business with Asset Direct, and yesterday we have released the first payout, and few people have already received the payouts from Asset Marketing also. So this is the only alternative where leaders and promoters can get out of the problems of the liabilities. See, it is a very, very friendly to both investors and workers. Investors,
They need not do any referral business. They can simply invest their money on the property and they can get a natural appreciation. And for workers, they can start promoting this beautiful investment product where land is a product and it is 100% assured. You need not come to the registration office also. There will be authorization form. You just send your authorization form with your photo and fingerprints. We will register the land on your name and we will send it to you by registered post. This is the only alternative where people who lost money can recover. Actually, we are not interested in stopping ADC also. But since there is a case in Telangana and we have been instructed not to continue ADC till there is a proper direction from the court, in the meanwhile, we are promoting asset so that all our workers can continue working and get profits. And in the process, not only get profits, make good of the losses of their teams. The teams might have incurred losses. We, along with the leaders of ADC who earn money, should jointly work together and see that no person will go into losses. Each and every person should get back their invested money along with profit. That is our motto. So, the name of the venture is Chandanam Estate, and details of which will be published tomorrow in the website assetdirect.net. You can go through the website, understand the business plan, and now you can enter the land plan with just 13,500 rupees only. And suppose the person is new person, he has to pay entire 13,500. Suppose if he is existing person, he want to utilize the e-wallet, he can utilize e-wallet up to 5,000 rupees. Cash component should be 8,500 and the BV generated will be 2,200. Why we are insisting on the cash component is two reasons. One, we need to recover some part of the land cost. Two, we need to reward the uplines who are working day in and day out to make profits for themselves and their teams. And the affected community should get back their money. So that is the reason why we are insisting for a cash component. And once the e-wallet is finished, you can 100% work on the cash component and make very big profits. Here, the daily ceiling starts from 100 rupees onwards to 54,000 rupees based on the type of the ID you are taking. For workers who cannot invest on big money on land, you can take a booking amount of 3,000 rupees and you can book your land, and 50% of your payout will go towards the land purchase and 50% will be transferred to your bank account. And even if you are not able to pay 3,000 rupees, you can start with simple 300 rupees where there will be no deduction for property. The entire money on a weekly basis will be transferred to your bank account. You can simply become an agent of asset marketing where you will become an agent for our properties. We have right now properties in Tamil Nadu and Telangana. Telangana team have already started and taken off and they are getting registrations done on their name. Similarly, from next week onwards, we will accept booking for Tamil Nadu land. By tomorrow or day after tomorrow, you can see the online application in the website where you can buy land for Tamil Nadu project also. So for more details, you can contact your upline or your leader and get the details, understand the website fully and see the product, that is the real estate product, and it is the only way we can come out of the problems and we can make profits in future also. I wish you all the best. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ கம்பெனிக்கு லேண்டு பிஸ்னஸை விட்டால் வேறு வழி தெரியல. இந்த ஆடியோலேருந்தே நல்லாவே தெரியுது. ஸோ இந்த டைமில் நம்ம ஏடிசி அசோசியேஷன் லீடர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம ஆடியோ வாய்ஸ்லேயே கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலாக அவருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் அவர் வாய்ஸ் போட முடியல அப்படின்னாரு. ஸோ இப்போ மறுபடியும் அவர் வந்திருக்காரு. ஸோ நான் அவர் வாய்ஸ் போடுறேன், கேளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு. சரியா? அதே மாதிரி நாளைக்கு முடிஞ்சதுன்னா நாளைக்கு ரிலீஃப் ஆகிட்டு ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டு உடம்பு. நாளைக்கு முடிஞ்சதுன்னா நாளைக்கு புதன்கிழமை வேலை கிழமை கண்டிப்பாக முடியல. நம்ம அந்த டொனேஷனுக்கு தான் வெயிட்டிங்னு சொல்லி நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். அதை யாரும் கேட்கல. சரியா? இருந்தாலும் நம்மளுக்காக நம்ம வார்த்தையில் கேட்கணும் சில மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக நான் குரல் கொடுத்து தான் குரல் கொடுத்து தான் செய்வேன். சரியா? அந்த டொனேஷனை வந்து ரீஃபண்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் மக்களுக்கு வேறு ஒரு சொல்யூஷன் நான் வந்து கம்பெனிலேருந்து நான் பேசி ஏற்படுத்தி தரேன். வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. நாளைக்கு ஒரே நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல டொனேஷன் நீங்கள் வந்து டொனேஷன் மக்களுக்கு வந்து பணத்தை வந்து செட்டில் பண்ணுறது டொனேஷன் வந்து 10% போட சொல்லி தான் நீங்கள் வந்து லீடரை புஷ் பண்ணல. நாளைக்கு வேறு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். அந்த இடத்துல நீங்கள் புஷ் பண்ணி உங்கள் லீடர் பணம் வாங்குறதுக்கான வழியை பாருங்கள். சரியா? அதையே கேளுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக நீங்கள் கேட்குற வரைக்கும் அதை நம்ம ஜெயிக்கவே முடியாது. அதையே நீங்கள் கேளுங்க. ஆனால் இதே ஒரு வாய்ப்பாக கடைசியாக ஒரு வாய்ப்பாக எடுத்து நீங்கள் அதையே கேளுங்க. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ தான் நம்ம வந்து விசுவாசமாக உண்மையாக உழைச்சாலும் மக்கள்கிட்ட வந்து கெட்ட பேர் தான் உறுதினும் போது நம்மளுக்கு அந்த கெட்ட பேரையும் வாங்கிட்டு உழைக்கணுன்ற அவசியம் தலையெழுத்து கிடையாது. புரியுது உங்களுக்கு? நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அந்த டொனேஷன் அமௌண்ட் எல்லாருடைய டொனேஷன் அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எவ்வளோ வந்ததோ அந்த புள்ளி படி டொனேஷன் எல்லாத்துக்கும் போட்ட அமௌண்ட் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து சேர்ந்துடும். டொனேஷன் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் மக்களுக்கு அந்த பணத்தை வாங்குறதுக்கான சொல்யூஷன் நான் சரியான சொல்யூஷன் சொல்கிறேன். அதே நீங்கள் உங்கள் வாய் தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் கேட்காத வரைக்கும் நீங்கள் வைக்கவே முடியாது. சும்மா நீங்கள் கேஸ் கோர்ட்டு நீங்கள் அலைஞ்சின்னு வைக்கலாம், உங்கள் பணம் ஒரு ரூபா வராது. ஆனால் வந்து அந்த இடத்துல கேஸுக்கு போனால் பணம் கிடைக்காத இடத்துல நம்ம பணத்தை இழந்துட்டு அதே மாதிரி நம்ம பணத்தை செலவு பண்ணி கேஸ் கொடுக்கணுமா? சொல்லுங்கள். அது தேவையில்லை. அதனால் நம்ம பணத்தை கடைசி வரைக்கும் நம்ம பணத்தை எப்படி நம்ம மீட்டெடுக்கிறதுன்ற சிந்தனையை வந்து பண்ணுங்க மக்கள். அது அந்த சிந்தனை யாருமே வர மாட்டேறீங்க. சரியா? நம்ம பணத்தை நம்ம போட்ட பணத்தை நம்ம எப்படி மீட்டெடுக்கிறது, நம்ம அதுக்கு என்ன வழி, நம்ம லீடரை கொடுத்துருக்க லீடரை எப்படி கேட்கறது, எப்படி உரிமையோட சட்டை பிடிச்சி கேட்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து முயற்சி பண்ணி கேட்கறதுக்கான வழிகளை ஏற்படுத்தலாம். அப்படி ஏற்படுத்தாதான் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய பணத்தை நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி போட்ட பணத்தை வந்து நீங்கள் உரிமையோட கேட்க முடியும். அதனால் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த டொனேஷன் அமௌண்ட் வந்து எல்லாருக்கும் நம்ம போட்டு 10% டொனேஷன் லீடருக்கு போகணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது போகட்டும். போனதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஸ்டைலில் வந்து எல்லாருடைய முகத்திலையும் கிளிச்சு பாருங்க. நம்ம டொனேஷன் அமௌண்ட் வந்து கம்பெனியில் ஹோல்டில் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், யாருக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. அந்த டொனேஷன் அமௌண்ட் ஹோல்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் பேசக்கூடாது. சரியா? அந்த டொனேஷன் மட்டும் போட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து கிளிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு முகத்திலையும் அப்போ தெரியும் இவனுக்கு தான் யாருன்னு சொல்லி. சரியா? அதனால் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். சரியா? ப்ளீஸ் போட்டாச்சு. புதன் வேலை கண்டிப்பாக வேலை கிழமைக்குள்ள நம்மளுக்கு டொனேஷன் அமௌண்ட் எல்லாத்துக்கும் போயிடும். டொனேஷன் போகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இந்த உடம்பு நம்மளால் கொஞ்சம் போட்டு படுத்தி எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை படுத்தது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இன்னைக்கு 4-5 நாள் ஆகிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அந்த டொனேஷன் அதிகமாக நாளைக்கு புதன்கிழமை வந்துடும். மோஸ்ட்லி நாளைக்கு மதியானத்துக்குள்ள ஒரு 50% to 70% போயிடும். இந்த டொனேஷன் மட்டும் போட்டோம். டொனேஷன் போகிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற வழியில் நீங்கள் அந்த வழியை மட்டும் கெட்டியாக பிடிச்சிங்க. விட்டுறாதீங்க. நீங்கள் கோர்ட்டு கேஸ் போலீஸ் போகிறத விட இந்த வழி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் மக்களே உங்கள் பணம் நீங்கள் எப்படி கேட்கணுமோ அதை கேட்டு நீங்கள் வந்து வாங்கிடுங்க. சரியா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு நான் பொடியை வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதை வந்து இன்ன வரைக்கும் நீங்கள் என்ன திட்டினாலும் சரி உங்களுக்கு நான் உதவி பண்ணுறது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கேன். சரியா? ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்னா அவன் கண்டிப்பாக என்றைக்குமே உங்களுக்கு வந்து நீதிபதியாளர். அவன் வந்து இந்த இடத்துல வந்து என்னுடைய நிரூபிக்கிறது நான் நிரூபிச்சா போகும். சரியா? மக்கள் மனிதர்களாக அவங்களோட நிரூபிக்கணும். மனிதனுடைய மனசு வந்து குரங்கு மாதிரி சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் எனக்கு சாதகமாக பேசுவாங்க. நான் இல்லைனா ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லைனா அதே திட்டுவாங்க மக்கள். புரியுதா உங்களுக்கு? அது இயல்பு தான். அது மனிதர்களாக நம்ம எல்லாத்துக்குமே இயல்பு தான். புரியுதா உங்களுக்கு? அதனால் அதை பற்றி நான் கேர் பண்ணல. ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஹோல்டு தரேன். என்னோட ஹோல்டு வந்து டொனேஷன் அமௌண்ட் கம்பெனிலேருந்து வரணுன்றதுக்காக தான் கம்பெனியில் ஹோல்டு இருக்குது. அந்த ஹோல்டு வரட்டும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். யாரும் கேட்கல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் கழியட்டும். அந்த டொனேஷன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஹோல்டு தரேன். அந்த ஹோல்டு நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதில் நின்று வைங்களா விடாப்படி அவங்களோட வெறித்தனத்தை நீங்கள் அதில் காமிக்கலாம். சும்மா கோர்ட்டு கேஸ் போலீஸ் அங்கே கூடும் அங்கே கூடும் அவனை வைப்போம் இவனை வெட்டுவோம் அவனை குத்துவோம் அதெல்லாம் சும்மா பேசுவீங்க. நான் கொடுக்குற ஹோல்டில் மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதில் நின்று நீங்கள் பேசினீங்க வைங்களா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். சட்டை எப்படி கேட்கலாம் ஒவ்வொரு லீடரையும். ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு ஹோல்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண்டவருடைய உதவி கொண்டு இன்னும் வரைக்கும் ஆச்சு நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் உதவி பண்ணிட்டு இருக்கோம். எந்த இடத்துல நம்ம யாரும் எந்த இடத்துல வேலை கொடுத்து வாங்க முடியாது. நான் வேலை போக மாட்டேன். இது வந்து இவன் மேலே சரியா? தரப்பில் நாக்கு எப்படி வேணாலும் பேசுவோம். நான் பேசுகிற நாய்களுக்கு வந்து நிரூபிக்க முடியாது வக்கு இருக்காது. சரியா? எப்படி வேணாலும் பேசுவாங்க. 4 நாள் மனுஷனுக்கு உடம்புன்றது வந்து இயல்பு. 4 நாள் படுத்திருந்த உடனே எப்படினா பேசுவாங்கன்னு எப்படி மக்கள் நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. சரியா? அந்த இடத்துல குரூப் ஓப்பன் பண்ணால் அவன் வந்து அசிங்கமான ஃபோட்டோ போடுவான். அந்த இடத்துல அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த ஃபோட்டோ போடுவான்னு கேட்டால் பதில் சொல்ல வக்கு இருக்காது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? 4 பேர் குரூப் ஓப்பன் பண்ணி சொல்லுவான். ஓப்பன் பண்ணி வச்சு திரும்ப 2 பேர் வந்து ஃபோட்டோ போடுறது 2 பேர் குரூப்பில் லேடிஸ் குரூப்பில் மாதிரி ஃபோட்டோ போடுவீங்கன்னா அறிவு இருக்காது உங்களுக்கு. அதனால் குரூப் லாக் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக நம்மள ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கழிச்சு கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு சரியான ஹோல்டு ஒரு ஹோல்டு தரேன். அந்த ஹோல்டை மட்டும் கட்டி பிடிச்சிங்க. சரியா? அந்த பிடிக்கிற புடியில் உங்களுடைய வேகத்தில் அதில் காமிங்க. இப்போ நீங்கள் பட்டிருக்க மக்கள் நீங்கள் புரியுது உங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். see you 2 days after. தேங்க்யூ. ஏன்னா உடம்பு முடியாமல் படுத்துருந்த 3 நாள்லேயுமே நிறைய பேர் வந்து உடம்பு கேட்டு விசாரிச்சு மெசேஜ் போட்டுருக்காங்க. அவங்க ரிப்ளை கொடுக்க முடியல. அதாவது என்ன சொல்யூஷன் கேட்டு வந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து கான்டெக்ட் இல்லாத காலை வந்து பிளாக் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் மேலே ஆச்சு. ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனை ஆகணும்னா எனக்கு எல்லா கால்ஸும் பதில் சொல்ல முடியல அப்படின்னே ரொம்ப அன்வான்ட் கால்ஸ்லாம் வந்து நான் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் நம்ம நம்பிக்கிற மக்களுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கணுன்றதுனால நான் முடியல. நான் கூட ஆடியோ உங்களுக்கு போடுறேன். ஒரு கரெக்டாக அதிகபட்சம் நாளைக்கு இந்த டொனேஷன் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிற கம்பெனியில் 10%. அது ரீஃபண்ட் ஆனாலே எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுது நம்ம எடுத்த பொறுப்புக்கு வந்து நம்ம வந்து தலைவலி நீங்கிச்சின்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஃப்ரீ. ஏன்னா நம்ம டொனேஷன் வந்து தெரியாமலே ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி மக்களுக்கு போட சொன்னோம். அவங்களுக்கு நம்ம வந்து துரோகம் பண்ணிடக்கூடாது. நம்ம நம்பிக்கை காப்பாற்றணும் ஒரே பயத்தினால தான் நம்ம இவ்வளோ நாளும் அந்த டொனேஷன் வர வரைக்கும் நம்ம எதுவுமே வாய்ப்பு இருக்கக்கூடாது இருக்கும். டொனேஷன் வரட்டும். டொனேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் டாப் சூப்பர் பிளேனர் டாப் லீனர் மேலே வெளியில் இருக்கீங்களோ அந்த வெளியே நான் சொல்கிற ஹோல்டில் மட்டும் நீங்கள் காமிங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். சரியா? அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். உங்கள் பைசா உங்களுக்கு தேடி வரும். அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் மக்கள் பட்டுருப்பீங்க. சரியா? எந்த இடத்துல நம்ம தேவைன்னா நம்மளுக்கு பசிதான் நம்ம தான் அதை சாப்பிடணும். நம்மளுக்கு பசிதான் எவனும் சாப்பிட்டா நம்ம பசிக்கிறாங்க. சரியா? அதை நம்ம புரிஞ்சுக்கங்க. சும்மா தாட் போட்டு தயாராக அங்கே பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் அதை செஞ்சிடும். ஆனால் நம்ம காசு ₹1 நம்மளுக்கு யாரும் வாங்கி தரதுக்கு எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? எடுக்கிறவனையும் வந்து குற்றம் சொல்லுவாங்க. கூட இருந்தே முதல் குத்துவாங்க. புரியுது உங்களுக்கு? அதனால் வந்து இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. சரியா? என்னை நம்பிக்கிற மக்கள் இருப்பீங்க. அதில் நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நான் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிச்சு நான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தீர்வு. அதில் மாற்றுறதே இல்லை. எந்த இடத்துல நான் உங்களை கூப்பிட்டு வச்சு நான் வந்து வேலை கொடுத்து நான் வேலை போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேன். சரியா?
அதாவது வந்து தீண்டப்பட்ட சாத்தான்களை விட்டு நான் வந்து என்னோட இறைவனை கொண்டு பாதுகாத்துறேன். அதே மாதிரி கேடுகட்ட நபர்களிடம் நான் இறைவனை பாதுகாத்துறேன். சரியா? நான் காசு வாங்கிட்டேன், எவ்வளோ போயிட்டு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கேடுகட்ட நபர்களிடம் இருந்து நான் என் இறைவனை கொண்டு பாதுகாத்துறேன். சரியா? நான் இறைவனோட வச்சு நான் பாதுகாத்துறேன். ஏன்னா வந்து நான் வேலை போயிட்டேன்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தச்சுலாம் பேசணும் இல்லை. நரம்பில் நான் எப்படி வேணாலும் பேசுவாங்க, நாளைக்கு பதில் சொல்லணும்ல இந்த இடத்துல. காசு வாங்கிட்டான், பெட்டி வாங்கிட்டான், நல்லா உடம்பு சரியில்லைன்னு அவன் உடம்பு என்ன சூழ்நிலை எவனும் பேச மாட்டாங்க. சரியா? அதனால் வெயிட் பண்ணி ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் கொடுக்குற ஹோல்டில் நீங்கள் கரெக்டான முறையில் அந்த ஹோல்டை மட்டும் பிடிச்சி அந்த வார்த்தை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் அவங்க பாக்கெட் வரும். மாற்று கருத்தே இல்லை. சரியா? அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க, வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அது எந்த எவ்வளோ பெரிய லீடராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அப்ளைனராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய டாப் லீடராக இருக்கட்டும், மக்கள் நீங்கள் உங்கள் பணம் வர வரைக்கும் நீங்கள் உங்கள் குரலை மட்டும் கொடுங்க. உங்கள் பணம் ஆட்டோமேட்டிக் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக வரும். அது வரைக்கும் சும்மா எல்லாம் படத்தை காமிச்சிட்டு போவாங்க. டொனேஷன் நான் வந்து வசூல் பண்ணுறேன், நீ வசூல் பண்ணுறேன் அப்படின்னு படத்தை காமிப்பாங்க. அதான் நம்ம அந்த என்ன சொல்லுது, நல்லா உடம்பு சரியில்லை நம்ம பேசலாம் எல்லாத்தையும் கொடுத்து போய் நீங்கள் இருக்கலாம். அவர்கிட்ட நாளைக்கு வந்து நம்ம கேட்குற கேள்வி பதில் சொல்லட்டும். முதல்ல டொனேஷன் வசூல் பண்ணுறோம் வரிசையாக வரட்டும். நம்ம கேட்குற கேள்வி முதல்ல பதில் சொல்லட்டும். சரியா? அவன் உண்மையிலேயே டொனேஷன் வசூல் பண்ணுறான், நான் சொல்கிற வழி அவனை பின்பற்ற சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கோம். அவன் வந்து டொனேஷன் வசூல் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுறானா இல்லை உண்மையிலேயே மக்களுடைய கஷ்டத்தை நீக்க பண்ணுறான்றதை பார்ப்போம். மக்களுடைய கஷ்டத்தை நீக்க உண்மையிலேயே பண்ணுறவன் நான் சொல்கிற வழி கண்டிப்பாக பண்ணுவான். கண்டிப்பாக பண்ணுறவன் என்ன பண்ணுவான், இல்லை நான் டொனேஷன் தான் பண்ணுவேன். டொனேஷன் வசூல் பண்ணி நான் என்னோட டீம் மட்டும் நான் கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னுவான். ஆனால் அதெல்லாம் நடக்கிற கதை கிடையாது. நடக்கிற கதை இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல ஃபெயிலியர் நிற்க மாட்டோம். சரியா? ஏதோ ஒரு வழியில் வந்து ஜெயக்குமார் கொண்ட இடத்துல நம்ம வந்து டொனேஷன் வந்து அப்போஸ் பண்ணாமல் அதை செயல்பட்டோம். எதுக்காக மக்கள் காசு வரணும்னு சொல்லி. ஆனால் அந்த மக்கள் காசு வராது நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம அந்த மக்கள்கிட்ட ஒளிவு முறை இல்லாமல் ஓப்பனாக சொன்னோம். எதுக்காக இந்த இடத்துல நமக்கு டொனேஷன் பைசா வராது, ஆனால் அதுக்கு நம்ம வேறு என்ன முயற்சி பண்ணணும். அந்த இடத்துல மக்கள் எல்லாம் நிறைய ஐடியா சொன்னீங்க. ஆனால் அந்த ஐடியாவில் நம்ம திங்க் பண்ணி நான் கடைசியில் வந்து நம்ம வேறு ஒரு ஐடியா பண்ணி நம்ம அதை வந்து நம்ம செயல்முறைப்படுத்திட்டு இருக்கோம். அதனால் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் ஒரு நாள் இல்லை 2 நாள். சரியா? முதல்ல எனக்கு டொனேஷன் அமௌண்ட் மட்டும் மக்களுக்கு அந்த லீடர்களுக்கு சரியா பணம் போட்ட லீடர்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு டென்ஷன் ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். சரியா? நம்ம ஸ்டைலில் திரும்ப நம்ம பயணத்தை தொடங்கிடலாம். அதனால் கொஞ்சம் 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. தயவுசெய்து பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருங்க. அந்த பொறுமை வந்து கடலிலும் பெருது. அதை விட்டு அந்த பொறுமையை விட்டு நீங்கள் இழந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோட்டில் போய் ஐயோ அம்மா அடிச்சுட்டு தான் ஒன்றும் வேலைக்கு ஆகுது. அதனால் உங்கள் பணம் அதை நீங்கள் எப்படி சேஃப்டியாக வாங்கணுமோ அது உங்களுடைய அறிவுக்குட்பட்டு நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டு வேலை செஞ்சு வாங்கிக்கங்க. அப்படி இல்லையா பரவாயில்ல நான் இப்படி தான் பப்ளிக்கில் வந்து கத்தி நான் இப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு எந்த லாப நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கங்க. தாராளமாக உங்களுக்கு பண்ணிக்கங்க. யாரும் உங்களை நிர்பந்தப்படுத்தல, யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல. ஓகேவா? உங்கள் பணம் உங்களுக்கு வேணும் நினச்சா நீங்கள் கேட்டு வாங்கிங்க. இல்லையா பணம் பண்ண போதா பரவாயில்ல நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி பண்ணிக்கங்க. அவ்வளோதான். அது உங்கள் பணம். நான் யாராவது வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு உதவி ஆலோசனை பண்ணி இப்படி செய்யுங்கன்னு சொல்ல முடியும். சரியா? உங்கள் பணத்துக்காக நான் வருத்தப்படுறது எனக்கு அவசியம் இல்லை, தலைவத்தில் இல்லை. அதனால் அது மேலே உங்கள் விருப்பம். ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் கொடுக்குற ஹோல்டை மட்டும் நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு பண்ணீங்கன்னு வைங்களேன், செம்ம சான்ஸாக இருக்கும். நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க லீடர்லாம். அதனால் ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏடிசி அசோசியேஷன் லீடர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் ஒரு ஆலோசனை வச்சுருக்காரு. அதாவது அந்த ஹோல்டை மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அதுங்க நீங்கள் போராடினீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து ரீஃபண்ட் கிடைக்கும். ஸோ இந்த 4 விதமான தீர்மானம் போக அவர் சீக்ரெட்டாக ஒரு டிசிஷன் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஹோல்டு என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை நீங்கள் மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பொறுமையாக ஒரு 2 டேஸ் பொறுத்திருந்து நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த லாஸ்ட்டு 3 டேஸாக என்ன நடந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அடுத்து நம்ம ஏடிசி அசோசியேஷன் லீடர் அவர் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு அதை பொறுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லோரும் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு 100% ரீஃபண்ட் வர வரைக்கும் நம்ம வந்து போராடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.